ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி மிகவும் வலுவான அணி, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா இந்திய அணி பார்த்து நிறைய கற்றுக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் முகமது அமீர் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்தும் அப்புறம் இந்திய அணி பிளேயர் குறித்தும் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முகமது அமீர் பார்த்தீங்கன்னா அவருக்கு பர்சனலாகவே இந்தியா டீமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் விராட் கோலினா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் நிறைய பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு. அவர் சமீபத்தில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையாகவே ரொம்ப வலுவான அணிங்க. எனக்கு ரொம்பவும் மிகவும் பிடிச்ச அணி பார்த்தீங்கன்னா இந்திய அணி தான். அவங்க ரொம்ப ஒற்றுமையான ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க. அது ஒற்றுமையாக விளையாடுனதுக்கு பலனாக தான் T20 உலகக்கோப்பை வின் பண்ணாங்க. அதுபோல் பாகிஸ்தானும் ஒற்றுமையாக விளையாடினா மட்டும்தான் உலகக்கோப்பைகளை வெல்ல முடியும். பாகிஸ்தான் கடந்த ஒரு 3 வருஷமாக ரொம்பவே பின்தங்கி போயிருக்கு. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கு காரணம் பாகிஸ்தான் அணியில் ஒற்றுமை இல்லை. கண்டிப்பாக இந்திய அணி போல் ஒரு ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகமது அமீர் பேசியிருக்காப்புல. இந்திய அணி குறித்து கொஞ்சம் நல்லதாக கருத்து சொல்லியிருக்காரு. ரொம்பவே மகிழ்ச்சிங்க அவர் சொன்னது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணியில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு ஆகாது, ரோஹித் சர்மா விராட் கோலி பகை இருக்குது. ஒரு பக்கம் விராட் கோலி ஃபேன்ஸு ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் சண்டை போடுவாங்க, ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் விராட் கோலி ஃபேன்ஸ் கிட்ட சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி இருக்கும். ஆனால் இந்திய அணியில் பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேர் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. இந்திய அணியே ஒற்றுமையாக தான் இருக்குது. அதனால் பாகிஸ்தான் கிட்ட ஒற்றுமை இல்லாதன்னு எப்படின்னு கண்டு அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, இப்பயும் மீண்டும் சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க விளையாடுறதுலே தெரியுது பாகிஸ்தான் அணியில் ஒரு ஒற்றுமை இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா T20 உலகக்கோப்பை குரூப் ஸ்டேஜில் வெளியே போயிட்டாங்க. அப்புறம் அந்த 50 ஓவர் உலகக்கோப்பையில் கூட குரூப் ஸ்டேஜிலே வெளியே போயிட்டாங்க. அதனால் ஒரு ஒற்றுமை இல்லாத அணியாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பாபர் அசம் ஒரு பக்கம் ஒரு டீமாக இருக்குது, அப்புறம் அஃப்ரிடி ஒரு டீமாக இருக்கா சொல்லிட்டு ஆல்ரெடி சர்ச்சை நிறைய வந்திருக்கு. இப்போது இவர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணிட்டாரு ஒற்றுமை இல்லைன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணிக்கிட்ட. அதனால் கண்டிப்பாக ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஜெயிக்க முடியுங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்திய அணி T20 உலகக்கோப்பையில் பயங்கரமாக ஒரு எப்படி சொல்கிறது ஃபுல் டீம் எஃபெக்ட் போட்டாங்க. நல்ல ஒரு பிளானு, நல்ல ஒரு எக்ஸிக்யூட்டிங் பண்ணாங்க. அதேமாதிரி 50 ஓவர் உலகக்கோப்பையில் கூட இந்தியாவில் நடந்தது கூட சூப்பராக தான் பண்ணாங்க. பட் ஃபைனலாக தான் போய் விட்டாங்க அதில் கூட. அதனால் இந்திய அணி கண்டிப்பாக ஒற்றுமையில் எந்த விதமான பஞ்சமில்லை, சூப்பராக இருக்காங்க. அதே போல் கண்டினியூ பண்ணால் அடுத்து வர டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு, அப்புறம் ICC 50 ஓவர் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி வருது, அப்புறம் அடுத்து வர T20 உலகக்கோப்பை 2026 வருது, நிறைய ICC ட்ராஃபிலாம் வருது. அதில் கண்டிப்பாக இந்திய அணி ஒற்றுமையாக இருந்தால் கோப்பை வெல்லும். நீங்கள் சொல்லுங்கள், அமீர் சொன்ன மாரி பாகிஸ்தான் அணிக்கிட்ட ஒற்றுமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.